கொழும்பு மாநகரம் உட்பட 100 சபைகளில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் நளின் பண்டார எம்பி நம்பிக்கை என்பதாக புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். கொழும்பு மாநகர சபை உட்பட சுமார் 100 சபைகளில் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இன்னும் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். கொழும்பின் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் வசமாகும் என்பதை ஸ்திரமாக கூறுகிறேன். நான் குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் கொழும்பில் ஆட்சி அமைப்பதற்கான சக்தியை வழங்குவேன் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், கொழும்பு மாநகர சபை என்பது நாட்டினதும் கட்சியினதும் இதயம் போன்றதாகும். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாம் அதிகாரத்தை கைப்பற்றிய இடமாகும். அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். கொழும்பில் ஆட்சி அமைப்பதற்கு அரசும் பல திசைகளிலும் வரிவீசிக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாமும் எம் தரப்பில் சகல முயற்சிகளையும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஓரிரு சுயேட்சை குழுக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அரசுக்கு ஆதரவை தெரிவித்திருந்த போதிலும் பெரும்பாலானோர் எம்முடன் இணைந்திருக்கிறார்கள். ஆட்சி அமைத்த பின்னர் ஆளும் தரப்பிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அவர்களது தொகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான நிதியை வழங்குவோம். அது லஞ்சம் அல்ல. தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை மேயர் வேட்பாளரை அந்த கட்சியினரை விரும்பவில்லை. எனவே அரசால் தமது மேயரை நியமிக்கக்கூடிய சூழல் இல்லை. மேயர் தெரிவுக்கான வாக்கெடுப்பின் பொழுது தேசிய மக்கள் சக்தி சில உறுப்பினர்கள் வாக்களிப்பை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.